சண்டைக்கு வரலாம் உக்கால வை நாட்டு படம் வேறலாம் காத்து நடக்கிறாங்க 4 ஒயின் ஷாப் காலி ஆகி போச்சு அவ்வளவு சுந்து சேர் காட்சிங்கிறாங்க வெறுப்புல இருக்கிறாங்க இப்போ எதிரி வந்தானா அச்சு தட்டு போய்கினே என்ன செய்வது 4 நாள் ஆச்சு இன்னும் வரல என்ன ஆச்சு உனக்கு மனம் சோர்வு அடைந்து விட்டது ஓஹோ போய் இதை பார்த்துன்னா 4 நாளைக்கு போர் அடிக்குது வெறுப்பு ஆகுது சரி ஒன்று செய்யலாமா நம்ம நந்தவனம் போய் இயற்கை காட்சி பார்த்துட்டு வருவோம் அவன் என்னைக்குன்னா சண்டைக்கு வந்தான் இயற்கை காட்சியை பார்த்தா மாறும் என் மனம் மாறும் ஆமா புறப்படை போப்பா குளக்கரைக்கு போகும்போது ஒன்னு நினைச்சு மயில்கள் ஆடுவதும் புலிகள் பாடுவதும் வண்டுகள் ரிங்காரம் பாடுவதும் அதோ பார் குன்னேர் ஒன்று ஓதுப்பார் மசுல் ஒன்று ஓதுப்பார் யாருக்கு அதாங்க தெரிஞ்ச ஒரு குவாட்டர் ஒரு பிரியாணி இந்த மக்களமா கிடையாது கிடையாது நான் குடிக்காத போனாதான் குடும்பம் கேட்டு போகுது நான் குடிக்காத போனா நியூஸ் பார்ப்பேன் என் முன்னாடி சீரியல் பார்ப்பேன் 2 பேரும் ஆச்சுன்னு பண்ணுங்க இருப்போம் இதே நான் புல்லாச்சு போனா நான் கவுதி வச்சு பார்த்துங்க இருப்பேன் அவர் சீரியல் பார்த்துங்க இருப்பா குடும்பம் சுத்தா போய் குடிக்காத என்று சொன்னால் அதற்கு ஒரு விளக்கம் சொல்கிறேன் அதை விடுங்க மனசு மாறிச்சா இப்போ இதோட என் மனம் சந்தோஷமா வந்தா மனசு மாறுனே இப்ப ஃப்ரீயா போலாமா சண்டைக்கு எனக்கு தாகம் அதிகரித்து விட்டது தண்ணி தாகம் தான் குளம் பக்கத்துல அப்படியே சாப்பிட்டு அப்படியே ஓடலாம் குளக்கரைக்கு சென்றோம் தாகம் தீரும் அந்த பொண்ணை பார்த்தா நான் வருவேன் சொல்றது கேளுங்க 4 நாளாச்சு கொண்டாடி பார்த்து அந்த பொண்ணை பார்த்தா சண்டை இல்ல சண்டை கேட்டு ஒரு பிடிவாதக்காரன் எனக்கு நன்றாக சரி ஒரு பொருள் மீது ஆசை வைத்து விட்டான் அந்த பொருளை அடைந்து அந்த பொண்ணை பார்க்கணும் புறப்படு உனக்காக
சூப்பர் பிகிர் அருமையாக்குறான். பெண்ணை பார்த்ததே இல்லை. சரி, பெண்ணை பார்க்க வந்து விட்ட உங்களுடைய பேச்சை கேட்டு யார் எந்த நாட்டை சேர்ந்தவர்கள் என்று கேட்டீர்கள். நீ போய் கேளு. நான் இது வரைக்கும் பெண்களை பாரா. எட்டு வருஷமா நான் நாடகத்தை ஆரம்பிச்சு தாண்டா சொல்லிக்கிறீங்க. நீ போய் அந்த பொண்ணு பாரு, அட்ரஸ் கேளு, அவங்க வேற கேட்டு உள்ள போறேன். நாம உள்ளவங்க நீ லவ் பண்ணி தீனிங்க. அலந்தா இந்த வருஷம் கதை மாத்து. நீ போய் கேளு, அவ அட்ரஸ் நான் பேர் நான் கேட்டு விட்டு நீ உள்ள போ. நான் பாத்து கதை எழுதுன வாத்தியார அவங்கடா உங்க கால போய் ஏத்து போடுவாங்க. பார்த்து உக்கால வயது அவங்கடா பொம்பளை விஷயத்துல நான் போட மாட்டேன். போய் கேளு. உனக்காக அவள் இடத்தில் யார் என்று கேட்கிறேன். சரி, சொன்னியன் ஜாமானே. ஏய், உன் ஜாமான் நான் முடியும். என் ஜாமான் முடிக்க டைம் சரியில்லை. உன் ஜாமான் குடிக்கே போடுறான். எப்பேற்பட்ட ஆயுதம். இந்த அர்த்தத்துக்குலாம் வேலை கிடையாது. போடுறாதா? அப்படியா? தேவர ஆய் மண்டலம். போ 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 அந்த பொண்ணு பேர் நான் கேட்கிறேன். பெண்ணே, ஒரு குளத்துல தாமரை எடுத்தோம் தண்ணி சொட்டக்கூடாது. அது போல பேசணும். அப்பதான் பொண்ணு கவர் ஆகும். அப்படியா? பேசு. பெண்ணே, உங்க அண்ணி மாதிரி நான் உனக்கு அண்ணன் மாதிரி அது மாதிரி பேசு. இப்பதானே பார்த்தேன். டெவலப் ஆகி பேச வண்டி ஓட்டி ஆகணும்டா. இன்னைக்கு வீலிங் பண்ணி பெண்ணே, பேச நேரா பார்க்காத. ஏன்னா நிறைய சம்பவத்தை பார்த்தவங்க கோவிச்சாமி. எங்க ஊர்ல ஒரு சம்பவத்தை பார்த்தேன். ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணான். அவர் நேரடியா எல்லாத்தையும் கொடுத்து பால் மாறி அவன் ஃப்ரெண்டை கூப்பிட்டு அவங்ககிட்ட எல்லாத்தையும் கொடுத்து 24 பொண்ணு விட்டு கொடுத்து இதே போல கொடுத்துருந்தா பாரு. இந்த லண்டை கொடுத்து அவனுக்கு பிக்கப் ஆயிடுச்சு. அவன் தான் நீங்க ஓட்டான் ஏது சொல்ல வர கருத்து எனக்கே பயமாகிறது. யாரும் பயம் இல்லை. பெண்ணே, எந்த நாட்டை சேர்ந்தவள்? உன்னுடைய பெயர்? தகப்பன் பெயர் கேக்குறீங்களே, முதல்ல நீங்க யாரு சொல்லுங்க. நம்ம அட்ரஸ் கேக்குறா டக்குன்னு சொல்லு. சரி, இதே நாட்டை சேர்ந்தவள் முப்படல் தளபதி கஞ்சியில பாலவாய் ஒரு பெண்ணிடத்தில் உன்னுடைய பெயர்? என் பெயர் எந்த நாட்டை? என்னோட பெயர் தான் மணல் போடிங்க. மலர்கொடியை பார்த்தவுடன் மனம் சற்று சஞ்சலமடைகிறது. அப்படியா? ஆகையால் தற்சமயம் இங்கு உனக்கு வேலை கிடையாது. புறப்படு. நல்ல வேலை. இது நீ சொல்லல. ஏய், ஆண்டவன் சொல்றான். எப்படி? ஏய் கோஞ்சாமி இங்க ஏதோ நடக்குது உள்ள போறான். அதனால ஏதோ அவன் சொல்றதா நான் உள்ள போறேன். சொல்றதை கேளு. இந்த மாதிரி பொம்பளை விஷயம். சில பேர் கை எடுப்பான், சில பேர் கால் எடுப்பான், சில பேர் கைத்து எடுப்பான். எதையும் தாங்கும் இதயமடா. ஒத்தானம் சொல்லிட்டு நிறைய பேர் போய் சேர்ந்துக்கிறான். பல உதிரிகளை பார்த்து பார்த்து முறுக்கேறியவுடன் தான் கோய் இறக்குறத வேலைக்கு செய்யறான். உதிரிங்க பாக்குறான் உதிரி. சரி பரவாயில்ல இருக்கட்டும். நான் போய் வரேன். அந்த ஆண்டவன் என்ன காப்பாத்தனான். ஐயா போதோ முழுகிறாரு. வரி கூத்துற மேரிக்கிறாளே. எந்த ஓட்டி தள்ளி வட்ட வச்சிருமா. கடல் கரையில் தேடினால் சிற்பிகள் கிடைக்க, கடல் ஆழத்தில் தேடினால் முத்துக்கள் கிடைக்க. கவிதை போட்டு போட்டு மயப்பாரு. போடா முதல்ல பேசலாம். பாத்துக்க வரான் ஆண்டவா. கொத்தாவரை குளத்தில் பூத்த சந்தாவரை போல் காட்சியளிக்கிறாயே. பெயருக்கேற்ற உருவம், உருவத்துக்கேற்ற பெயர். இது போல் பெண்ணை மணிபுரி நாட்டில் பார்த்ததே இல்லை. கட்டான உடலை கண்டவுடன் என் கஜமுதங்கள் துடிக்கிறது. மலர்கொடி, என்ன பார்த்து ஒரு தம்பிய தோழலையா? தாயாகவும் தங்கையாகவும் நினைத்தால் தாரமாக வருவது யாரு? மலர்கொடி, தவறால பேசாதீங்க. உன்னை பார்த்தவுடன் என் மனமானது எப்படி தெரிவிக்கிறது? எப்படிங்க? பார்த்ததில் விடுத்தது உன் முகம், கேட்டதில் விடுத்தது குரலோசை, படித்ததில் விடுத்தது உன் பெயர், ரசித்ததில் விடுத்தது உன் குரல், பழகியதில் விடுத்தது உன் அன்பு சரம், துடிப்பது இதயம், துடிக்க வைப்பது உன் நினைவுகள். நீ இருப்பதோ தொலை தூரத்தில், உன் கனவுகளும் நினைவுகளும் இருப்பதோ விழிமுறை. அட பாவி, கண்டேவா எங்கடா மலர்கொடி, என்ன கண்ணே உன்னை காண கம்மனை தேடவா, கவியால் மலர் கூட கவித்தனை அடைச்சவா, கரும் ஊந்தல் அலையானது, துள்ளும் இதை ரெண்டும் செதியானது. கண்டேவா பேசுவதற்கு நேரம் கிடையாது. வர முடியாதுங்க. மலர்கொடி, என்ன பிடிவாதத்தை விட்டு
பிடிவாதத்திற்கு வரதுண்டு. பிடிவாதத்திற்கு வரது கிடையாது. கட்டி அரவணைத்து ஒரே ஒரு முத்தத்தை கொடுத்து விட மலர்க்கொடி. ஏங்க கட்டி அழைத்து முத்தம் கொடுக்க முடியாதுங்க. மலர்க்கொடி, உன்னை பார்க்க பார்க்க என் மனம் எப்படி தெரிவார்கள்? எப்படிங்க? மழை பெய்தால் பூமிக்கு சந்தோஷம், சூரியன் உதித்தால் சந்திரனுக்கு சந்தோஷம், உணவை கண்டால் பசிக்கு சந்தோஷம். இந்த மலர்கொடிக்கு ஐ லவ் யூ சொன்னாலும் ஐ லவ் யூ சலா. அட பாவி, என் தாய் அப்படின்னு வளர்க்கலடா. அப்படியா? தாய்க்கு இங்கு வேலை கிடையாது. இருப்பது மலர்கொடி. உன்னை பார்த்தவுடன், உன்னுடைய கட்டான உடலை கண்டவுடன் துடைக்கிறது. கண்ணே, வர முடியுமா? முடியாது. வர முடியாது, முடியாது, முடியாது. மலர்கொடி, உன்னை பார்க்கும் போது என் மனமானது எப்படி திறவார்? எப்படி? மலர்கொடி, வானத்தில் கேட்பது இடியோசை, கடலில் கேட்பது அலைவோசை, கோவிலில் கேட்பது மணி ஓசை, இந்த ஓலம் வந்தால் இதயத்தில் கேட்பது காதல். வேணாங்க. உண்மையாக உண்மையாக. மலர்கொடி, உன்னை பார்க்க பார்க்க என் இதயம் எப்படி திறவத்திருக்கிறது? எப்படி? கண்ணா, சத்தியமாக, நிச்சயமாக, தாரமாக நினைக்கிறாய். இதெல்லாம் ஒரு மனிதனா? ஆமா, உன் கூட மத்த வந்தா அவன் எங்க போயிட்டான்? ஏய், சாரி முறை இப்படி நடந்தது இருவருடைய தலையை தள்ள அண்ணா, நீங்களே வரீங்களா? என் கருத்தே போயிருக்கு அண்ணா. ஆமா போலாம். அண்ணா, இவன் மூஞ்ச பாரு. இவன் மூஞ்சி பூர்ண பிடிக்கிறே நல்லா இருக்கிறாண்ணா. இவன் மூஞ்சி வா, என் நண்பன் எங்கு சென்றான்? வா 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 வா.
ஏன் சிரிக்கிறாய்? அந்த ஆண்டவன் என்ன காப்பாத்து. என்ன காப்பாத்து? நீ உள்ள போனா நல்ல வேலை அனுப்பிச்சிட்டான். அப்பயே நினைச்சேன் எதுக்கும் அனுப்புறான்னு. இப்பதான் தெரியும். இங்க ஒன்றுமே நடக்கல. நான் அங்க நின்னு பார்த்தனே. சலாந்தாச்சி பாத்துங்க அவன் காலுக்கு நெஞ்சில வச்சான். ஆனா ஒண்ணு இந்த நாட்டு தளபதியின் செஞ்சு உன் நெஞ்சில காலை வச்சுவேன். நான் இருந்திருந்தா அவன் வச்சிருப்பான். மறப்போம் மன்னிப்போம் என்ற தமிழர் பண்பாட்டில் பிறந்தவன் சொல்லி தூக்கிறேன். முப்படை தளபதி சொல்லி தூக்கிறேன். எது அடித்தவனை மறந்து விடுகிறேன். பிறகு பார்த்துக் கொள்கிறேன். என் மனக்கவலை வைக்க வேண்டும் என்றால் சரக்கு அடிக்கலாமா? வேற என்ன பண்ணும்? இல்லை, என் மனக்கவலை பார்க்க வேண்டும் என்றால் என் அண்ணனுக்கு காதலே சாருமதியை சந்திக்கிறேன். போ வந்தான் மானம் கட்டு போய் ஏன்னா வருவாங்க. சரி பரவாயில்ல இருக்கட்டும். சார பாப்போம். சாருமதி